வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் தாக்குதல், பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கடும் கண்டனம். ஈரானில் அணுசக்தி பேரழிவு அபாயம், இஸ்ரேலின் அதிரடி தாக்குதலால் உலக நாடுகளுக்கு புதிய எச்சரிக்கை. பிரித்தானிய இராணுவ தளங்களின் எதிர்காலம், அவசர பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த சைப்ரஸ் ஜனாதிபதி. அணு ஆயுத தாக்குதலையும் தாங்கும் ரகசிய பதுங்குகுழி, பிரித்தானிய அரசாங்கத்தின் டூம்ஸ்டே திட்டம் அம்பலம். நேட்டோ வான்பரப்பில் ரஷ்ய போர் விமானம் ஊடுருவல், அவசர கால படைகள் தயார் நிலை. ஈரானிய ட்ரோன்களை தடுக்க மேற்கத்திய நாடுகள் தவறியதால் உக்ரைன் மக்கள் பெரும் அதிர்ச்சி. பிரித்தானிய தளங்கள் விவகாரம், சைப்ரஸ் நாட்டுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு. இனி விரிவான செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் தாக்குதல், பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கடும் கண்டனம். ஹார்முஸ் நீரிணையில் சர்வதேச கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை பிரித்தானியா மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகள் வன்மையாக கண்டித்துள்ளன. இந்த தாக்குதல்கள் சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறுவதோடு உலகளாவிய வர்த்தக பாதையின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பதட்டத்தை தணிப்பதற்கு பதிலாக ஈரான் இத்தகைய சீண்டல்களில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்று ஐரோப்பிய தலைவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். கப்பல் போக்குவரத்துக்கு தடையினை ஏற்படுத்துவது உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வுக்கு காரணமாகி சாமானிய மக்களை பாதிக்கும். கடல்வழி பயணத்தின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தவும் தற்காப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் நேச நாடுகளுடன் இணைந்து செயல்பட போவதாக பிரித்தானியா கூறியுள்ளது. ஈரானின் இத்தகைய ஆக்ரோஷமான நடவடிக்கைகள் சர்வதேச சமூகத்திலிருந்து மேலும் தனிமைப்படுத்தும் என்றும் ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானில் அணுசக்தி பேரழிவு அபாயம், இஸ்ரேலின் அதிரடி தாக்குதலால் உலக நாடுகளுக்கு புதிய எச்சரிக்கை. ஈரானின் முக்கிய பகுதிகளில் இஸ்ரேல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் ஒரு பெரிய அணுசக்தி பேரழிவுக்கான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு மிக அருகாமையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் கதிர்வீச்சு கசிவு ஏற்படுமோ என்ற பீதி உலக அளவில் எழுந்துள்ளது. அணுசக்தி நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டால் அது செனோஃபில் போன்ற மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மற்றும் மனித பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சர்வதேச அணுசக்தி முகமை நிலைமையினை உன்னிப்பாக கவனித்து வருவதோடு அணுசக்தி நிலையங்கள் போர்க்களத்தில் இலக்காக்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் எரிசக்தி மற்றும் இராணுவ கட்டமைப்புகளை சிதைப்பதே இஸ்ரேலின் நோக்கம் என்றாலும் இது அணு ஆயுத மோதலாக மாற வாய்ப்பு உள்ளது. இந்த போர் பதட்டம் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி நிலவுவது கேள்விக்குறியாக்கியுள்ள நிலையில் உலக நாடுகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய இராணுவ தளங்களின் எதிர்காலம், அவசர பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த சைப்ரஸ் ஜனாதிபதி. சைப்ரஸ் நாட்டில் உள்ள பிரித்தானிய இறையாண்மை கொண்ட இராணுவ தளங்களின் எதிர்காலம் குறித்து லண்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்த சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடுலைஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தளங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான இராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுவது சைப்ரஸுக்கு கவலையினை ஏற்படுத்தியுள்ளது. பல தசாப்தங்களுக்கு முன்பு கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களின்படி இயங்கும் இந்த தளங்களின் அந்தஸ்து குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தருணம் இது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக இந்த பிராந்திய மோதல்களில் சைப்ரஸ் ஒரு தரப்பாக மாறாமல் இருக்கவும் தனது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இத்தகைய பேச்சுவார்த்தை அவசியம் என்று அவர் கருதுகிறார். வான்வழி தாக்குதல்கள் மற்றும் உளவு நடவடிக்கைகளுக்கு பிரித்தானிய தளங்கள் முக்கிய மையமாக இருப்பதால் இது சைப்ரஸை மற்ற நாடுகளின் இலக்காக மாற்றக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அணு ஆயுத தாக்குதலையும் தாங்கும் ரகசிய பதுங்குகுழி, பிரித்தானிய அரசாங்கத்தின் டூம்ஸ்டே திட்டம் அம்பலம். அணு ஆயுத போர் ஏற்பட்டால் பிரித்தானிய அரசாங்கம் தப்பி பிழைப்பதற்காக கட்டப்பட்ட அதிநவீன மற்றும் ரகசிய நிலத்தடி பதுங்குகுழி குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாலிங்டன் என்று அழைக்கப்படும் இந்த பிரம்மாண்ட நிலத்தடி நகரம் பெல்ஷியர் பகுதியில் சுமார் 100 அடி ஆழத்தில் 35 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை போர் ஏற்பட்டால் பிரதமர் மற்றும் 4000 அரசு அதிகாரிகள் அங்கேயே தங்கி 3 மாதங்கள் வரை பாதுகாப்பாக நிர்வாகம் செய்யும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலத்தடி நகரில் அலுவலகங்கள், தங்குமிடங்கள், மருத்துவமனை, தொலைத்தொடர்பு நிலையம் மற்றும் சொந்தமாக ஒரு ஏரி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளன. பனிப்போர் காலத்தின் உச்சகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த இரகசிய தளம் ரேடியோ கதிர்வீச்சுக்கள் ஊடுருவ முடியாத அளவுக்கு மிக வலிமையான பாறைகளால் பாதுகாக்கப்படுகிறது.
பல தசாப்தங்களாக மிகுந்த ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த இந்த டூம்ஸ்டே பதுங்குகுழி தற்போது சுற்றுலா பயணிகள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நேட்டோ வான்பரப்பில் ரஷ்யா போர் விமானம் ஊடுருவல், அவசர கால படைகள் தயார் நிலை. நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகளின் வான் எல்லைக்குள் ரஷ்ய போர் விமானம் ஒன்று அத்துமீறி நுழைந்ததால் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஊடுருவலை தொடர்ந்து நிலைமையினை சமாளிக்க நேட்டோ கூட்டணி தனது அவசர கால போர் விமானங்களை உடனடியாக விண்ணிலேவியது. கிழக்கு ஐரோப்பிய எல்லைப் பகுதிகளில் சமீப காலமாக ரஷ்யாவின் இத்தகைய வான்வெளி அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக நேட்டோ குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவத்தை ஒரு பாரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதும் நேட்டோ தனது எல்லையினை பாதுகாக்க கூடுதல் படைகளை குவிக்க திட்டமிட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்ய போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த வான்பரப்பு மோதல் சர்வதேச அளவில் ஒரு பெரிய போருக்கான தூண்டுதலாக அமையுமோ என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. நிலைமையினை தணிக்கவும் எதிர்கால ஊடுருவல்களை தடுக்கவும் நட்பு நாடுகளுடன் இணைந்து தீவிர கண்காணிப்பு பணிகளை நேட்டோ முடுக்கிவிட்டுள்ளது. ஈரானிய ட்ரோன்களை தடுக்க மேற்கத்திய நாடுகள் தவறியதால் உக்ரைன் மக்கள் பெரும் அதிர்ச்சி. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் தாக்குதலில் ஈரானிய தயாரிப்பு ட்ரோன்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது உக்ரைனியர்களிடையே பெரும் கவலையினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ட்ரோன்களின் விநியோகத்தை தடுக்கவோ அல்லது அவற்றை கட்டுப்படுத்தவோ மேற்கத்திய நாடுகள் தவறிவிட்டதாக உக்ரைன் மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். ஈரானிய தொழில்நுட்பம் ரஷ்யாவுக்கு தடையின்றி கிடைப்பது உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஸ்டேல் மீதான ஈரானின் தாக்குதல்களை தடுக்க மேற்கத்திய நாடுகள் உக்ரைன் விடயத்தில் அதேபோன்ற தீவிரத்தை காட்டவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ட்ரோன் தாக்குதல்களால் உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச அளவில் ஈரானுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகள் இருந்த போதிலும் இந்த ஆயுத விநியோகம் தொடர்வது மேற்கத்திய நாடுகளின் பலவீனத்தை காட்டுவதாக மக்கள் நம்புகின்றனர். பிரித்தானிய தளங்கள் விவகாரம், சைப்ரஸ் நாட்டுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு. சைப்ரஸ் தீவில் உள்ள பிரித்தானியாவின் ரோயல் ஏர்போர்ஸ் தளங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாகோஸ் தீவுகளை மொரிஷியாவிடம் பிரித்தானியா ஒப்படைத்தது போன்ற ஒரு தீர்வை சைப்ரஸ் அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. காலனித்துவ காலத்திலிருந்து பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இராணுவ தளங்கள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தனது ஆதரவை சைப்ரஸுக்கு வழங்கியுள்ளது. இந்த தளங்கள் பிராந்திய பாதுகாப்புக்கு முக்கியம் என்றாலும் நாட்டின் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும் என்று சைப்ரஸ் வாதிடுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய பதட்டமான சூழலில் இந்த இராணுவ தளங்களின் எதிர்காலம் பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் இது குறித்து முறையான பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய நாடுகள் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.